ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தஞ்சாவூரில் நடந்த தாவதிகா மாநாடு பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். விஜய் என்னென்ன பேசினார், என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிவிகே ஃபேன்ஸை வந்து ஏன் தற்கூரின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா இதனால தான். அதாவது விஜய் வண்டி போயிட்டுருக்கு, அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு மிகப்பெரிய விபத்து உண்டாக்கிட்டாங்க. அதில் வந்து கல்லூரி மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் மாநாட்டுக்கு போக போக ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் எங்கே போக போகிறாரு, நேராக வந்து மாநாட்டில் தான் பேச போகிறாரு. அதுக்கு கார் பின்னாடியே போய் ஒரு மிகப்பெரிய விபத்தை உண்டாக்கிட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்கள யார்? நீங்கள் தானே பாதிக்கப்பட்டீங்க. விஜய் ஒன்றும் பாதிக்கப்படல. வழக்கம் போல் அந்த 41 பேர் டோட்டலாக ஒரு 50 பேருக்கு இறந்துருக்காங்க இத்தனை மாநாட்டில். அந்த 50 பேருக்கு என்ன பண்ணாரோ அதே தான் உங்களுக்கும் பண்ண போகிறாரு. ஒவ்வொரு மாநாட்டிலையும் மாநாட்டப்போ மட்டும் வெளியே வந்து பேசிடுவார், வீட்டில் போய் அரைஞ்சிடுவார். இந்த மாநாட்டில் விவசாயிகள் சம்மந்தம் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, விவசாயிகள் வந்து டெல்லியில் நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க, விவசாயிக்கு எதிராக போராட்டப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. அதை பற்றி எந்த கருத்துமே அவர் தெரிவிக்கவே இல்லை. வழக்கம் போல் இந்த மாநாட்டிலையும் டிஎம்கே பற்றி பேசினார், கிளம்பிட்டார். டிவிகேல மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே வந்து சரியான அரசியல் பாதையில் உருவாக்காம படத்தில் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க படத்தேட்டல் ஃபஸ்ட் நாள் எப்படி கேட்டு திறந்து விட்டோன்னா ஆட்டமந்தை மாதிரி ஓடுவோம், அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. கொஞ்சம் கூட எனக்கு இன்னும் திருந்தவே இல்லை. எத்தனை பேர் இறந்தாலும் யார் என்ன ஆனாலும் அவங்களுக்கு விஜய் பார்க்கணும், விஜய் ஜெயிக்கணும். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னாங்க. இல்லை தெரியலங்க, விவரம் தெரியல அப்படின்னு. இல்லைங்க, காமாட்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, என்ன ஏதுன்னு விவரம் கேளுங்கன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பெரிய பையன் இந்த மாதிரி இதாக இருக்கும். சின்ன பையன் வந்து வரல. இன்னொரு பையன் வந்து ஆரம்னு சொல்லி ஒரு பையன், அவனையும் கூட்டிகிட்டு இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவனுக்கு பின்னாடி அடிபட்டு ரொம்ப இதாகிடுச்சு. இவனுக்கு வந்து பிரெயினில் அடிபட்டுருக்கு. இன்னும் ஒன்றும் முடிவு சொல்லலை சார். 48 மணி நேரம் ஆகுன்றாங்க. சினிமா போட்டு அவர் பின்னாடி போக தான் போகிறாங்க. இதே மாதிரி சமூகம் நடக்க தான் போகுது. படம் நடிக்க போகும்போது மட்டும் பர்ஃபெக்டாக போய்க்குவார். ஆனால் மக்களுக்காக வந்து நிற்கும் போது டயத்துக்கு வர மாட்டார். அதனால் பல விபரீதங்கள் நடந்திருக்கு. உச்சி வெயிலில் தான் மாநாடு வைப்பாங்க. அவங்களுக்கு சின்ன பந்தல் போட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வர வர இப்போ அது ஒவ்வொன்றும் திருத்தித்தான் வந்திருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிறது எங்களோட ஆசையும். எல்லாரும் மக்களும் மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்கு கொண்டு வர தகுதியானவராக விஜய் இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மை. அது வந்து இந்த டிவிகே ஃபேன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாநாட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.